ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தைராய்டு பிரச்சனை தான். நம்முடைய உடம்பில் தைராய்டு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால்ஸ், அது மட்டும் இல்லாமல் உடல் எடை அதிகரித்தல், உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறது, இப்படி நிறைய பிரச்சனை வரும். இதுக்காக நம்ம நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுப்போம். இந்த மருந்து மாத்திரைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது நம்முடைய உடம்பில் இருக்கிற மற்ற பாகங்கள் செயலிழந்து போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. நாம் இதில் சொல்லக்கூடிய இந்த கருப்பு ஆயிலை நம்ம தொண்டை பகுதியில் அப்ளை பண்ணும்போது, அதாவது தேய்க்கும் போது நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நமக்கு இதுக்காக நம்ம மருந்து மாத்திரைகள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. இதை நாம் தொடர்ந்து ஒரு மாதம் செஞ்சாவே போதுங்க. தைராய்டு இருந்த இடமே தெரியாமல் ரொம்ப சூப்பராக கிளியர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதனால் நமக்கு எந்த பக்க விளைவும் ஏற்படாது. மாறா நல்ல குணம்தான் உண்டாகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் அரை டீஸ்பூனுக்கு கருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். அடுத்ததாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் கொத்தமல்லி விதைகள். இந்த கொத்தமல்லி விதைகளில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூனுக்கு கரிஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. இதில் நாம் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் புதினா இலை. கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரே ஒரு கொத்தி எடுத்து அதில் இருக்கிற இலைகளை மட்டுமே எடுத்து போட்டால் போதும். இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கிறது கொத்தமல்லி இலைகள். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் இதுதாங்க. அதாவது சீத்தாப்பழ மரத்தோட அதில் இருக்கக்கூடிய இலைகள். இந்த இலைகளில் கொஞ்சமாக 5 இலைகள் எடுத்தாவே போதும். இதை இந்த மாதிரி எடுத்து இந்த சட்டியில் போட்டுக்கலாம். இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருளில் ஒன்று, இந்த சீத்தாப்பழ மரத்தில் இருக்கக்கூடிய இந்த இலைகள். கண்டிப்பாக இதை போட்டு தான் ஆகணும். வெறும் 5 மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச இந்த பொருளும் ரொம்பவே முக்கியம். மிக்ஸி ஜாரில் லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா முழு பலனுமே நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சி போட்டுக்கிறோம். இல்லை அப்படின்னா முழுமையாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்முடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தைராய்டு 2 விதமான முக்கியமான ஹார்மோன்களை சுரக்குது. அதில் முக்கியமான ஒரு பொருள் தான் தைராக்சின். இந்த தைராக்சின் மட்டும் நமக்கு கரெக்டாக சுரக்கலை அப்படின்னா நம்முடைய உடம்போட மொத்த கதையுமே மாறிடும். அதாவது நம்ம உள்ளே இழுக்கிற இந்த பிராண வாயு வரைக்கும் சரியாக ஒர்க் ஆகிறதுக்கு காரணமே இந்த தைராக்சின் தான். எப்போவுமே நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, இல்லை தண்ணி குடித்தாலும் சரி, கொஞ்சம் மெதுவாக சாப்பிடணும். நம்முடைய வாயில் சுரக்கிற அந்த உமிழ்நீர் ரொம்பவே முக்கியம். அதோடு சேர்ந்து நம்ம சாப்பாடும் இறங்கும் போது தான் சரியான முறையில் அது செரிமானமாகும். இப்போது தண்ணி நல்லா கொதித்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு. நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருந்தேன். 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் ஆற வச்சு குடித்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் லைட்டாக சூடாக குடித்தாலும் சரி, டெய்லி காலையில் எழும்பினோடனே நாம் இதை குடிக்கணும். ஒரு மாதத்துலேருந்து 48 நாள் வரைக்கும் ஆகும் இது சரியாகிறதுக்கு. கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது குடித்தாவே போதுங்க. இதை நம்ம டெய்லி ஒரு வேளைக்கு குடிக்கலாம். அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா தொண்டையில் நிறைய பேருக்கு லைட்டாக வீக்கம் இருக்கும். சில பேருக்கு வீக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த தொண்டை பகுதியில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த கருப்பு ஆயிலை பற்றி இது பார்க்கலாம். இது நாம் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தூங்கணும். இதுக்காக நம்ம எடுத்துக்கிறது ஆலிவ் ஆயிலுங்க. நல்ல சுத்தமான ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா கடுகு எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கிறது. இதில் நாம் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. இதுக்காக நாம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி சின்ன கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நாம் சின்ன கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூடு பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூனுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாங்க. இதில் நாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை நாம் அம்மியில் வச்சு அரைச்சும் எடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி மசாலா தட்டுற கல் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போட்டு நல்லா கொட்டணும் அப்படின்னா நல்ல சதஞ்சு கிடைக்கும் நமக்கு. இதை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு அந்த விதைகள் எல்லாமே நல்லா சதஞ்சு போயிருக்கும். புற்றுநோய் வரைக்கும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேத மருந்தில் எல்லாமே நிறைய கருஞ்சீரகத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. இந்த கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி நல்ல பவுடர் மாதிரி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம இந்த எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/4 கிலோக்கு வாங்கி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்.
இப்போ நாம இந்த ஆலிவ் ஆயிலில் இந்த கரிஞ்சீரகத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூட்டில் வச்சு நல்லா சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுக்கணுங்க. அப்போ தான் அந்த கரிஞ்சீரகத்தில் இருக்கிற அந்த சக்தி எல்லாமே இறங்கும் நமக்கு. இப்போ நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா சூடோடு எடுத்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. எண்ணெயை நல்லா சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க கொதிக்க சூடு பண்ணும்போது தான் தைராய்டு வந்தவங்கள முதல்ல இந்த மாதிரி நல்லா படுக்க வைக்கணும். நல்லா படுக்க வச்சு நல்லா கால் நீட்டி நல்லா படுக்க வச்சுட்டு கைகள் ரெண்டையுமே அந்த உள்ளங்கையெல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா ரிலாக்ஸாக படுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா நாம் ப்ரிப்பேர் பண்ண இந்த கருப்பு ஆயில் இருக்கு இல்லைங்களா, இதை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு விதவிதன்னு சூடாக இருந்தாவே போதும். இந்த சூட்டோடு எடுத்து டெய்லி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது 1 மாதத்துலேருந்து 48 நாள் வரைக்கும் போதுமானதாக இருக்குங்க. கரெக்டாக இந்த தைராய்டு இருந்த இடமே தெரியாமல் சூப்பராக குணமாயிடும் நமக்கு. நம்ம மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இந்த ரெமெடியை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. அதுக்கு பதிலாக நமக்கு நல்ல குணம் உண்டாகும். தைராய்டு பிரச்சனை வர்றவங்களுக்கு சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் அவங்க உடம்புல ஒன்றொன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.